ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், அதே மாதிரியே லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மீல் மேக்கர், பன்னீர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதை நம்ம அகாரோ ப்ரொஃபஷனல் பிளெண்டரில் தான் அரைக்கிறோம். இதோட பவர் 2000 வாட்ஸ். இந்த ஜாரோட கெப்பாசிட்டி 2 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 100 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலேயே நல்லா சின்னதாக உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பைண்டிங்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சதை இது கூடவே துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் பன்னீரெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டிக்காவை இது மேலே வச்சு 2 சைடும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான மீல் மேக்கர் பன்னீர் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.